ஒரு மலைக்காட்டில் ஒரு கழுகு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அது எப்போதுமே கீழே பார்த்துக்கிட்டே பறந்தது. நிலத்தில் என்ன நடக்குது, யார் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு தேவையில்லாத விஷயத்தில் கவனத்தை செலுத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போது வயது முதிர்ந்த கழுகு ஒன்று அந்த இளம் கழுகு கிட்ட சொல்லுச்சு, நீ ஒரு கழுகு, உன்னால் இதை விட உயரமாக பறக்க முடியும். இப்போ நீ பறக்கிற இடம் உனக்கு தகுதியான இடமே இல்லை. அதனால் உனக்கு சமம் இல்லாத இந்த பறவைங்க மற்ற விலங்குகளின் கூக்குரலுக்கு நீ செவி சாய்க்காத. நீ யாரு அப்படின்றத நீ உணரு அப்படின்னு சொல்லிச்சு. அந்த இளம் கழுகோட சிந்தனை தெளிவாச்சு. கீழே பார்க்குறத நிறுத்திட்டு மேலே பார்க்க ஆரம்பிச்சுது. உயர பறக்கணும் அப்படின்ற ஆசை வந்துச்சு. சிந்தனையை குவிச்சு மேலே நோக்கி பறக்க முயற்சி பண்ணுச்சு. அப்போது நிலத்தில் நடக்கிற எந்த விஷயமும் அது காதுக்கு வரலை, நினைவுக்கும் வரலை. அழகாக மேகங்களுக்கு மேலே பறக்க ஆரம்பிச்சுது. தன்னுடைய சக்தியையும் தனித்துவத்தையும் உணர்ந்துச்சு. நாமளும் காலத்தின் கட்டாயத்தால் சில நேரங்களில் நமக்கு தகுதியே இல்லாத இடத்துல இருக்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கலாம். அங்கு தேவையில்லாத நம்ம அறிவுக்கும் குணத்திற்கும் ஈடே இல்லாதவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு மன வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் நாம் யாருன்றதை உணர்ந்து அதை நோக்கின பயணத்திற்கு நம்ம சிந்தனையை குவிச்சு தயாராகும் பொழுது கீழ்மக்கள் பேசும் வாசகங்கள்லாம் நம்ம காதுக்கு கேட்காது. லட்சியங்கள் உயரமாகும் பொழுது வாழ்வும் உயரும். இந்த கதையை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது நான் உங்கள் நந்தினி. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.